ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பலாப்பழத்தில் ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பலாப்பழத்தை வச்சு நம்ம கேசரி எப்படி பண்ணுறதுன்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பலாப்பழ கேசரி செய்கிறதுக்கு நான் ஒரு 6 பலாப்பழ சொலை எடுத்து வச்சுருக்கேன். நான் 1 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். அடுத்தது இதே கப்பால நான் 1.25 கப்பு சர்க்கரை எடுத்துக்க போறேன். எந்த கப்பால நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பால நான் 1.25 கப்பு சர்க்கரை சேர்த்துக்க போறேன். இப்ப இதுல 1 கப்பு போட்டுட்டு இன்னும் ஒரு 1/4 கப் சர்க்கரை இது கூட சேர்த்துக்க போறேன். இது கூட நான் ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம கேசரி செய்யறதுக்கு பலாசோலையில இருக்க கொட்டையை எடுத்துட்டு இதை சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். எடுத்துட்டு நம்ம வானல்ல நெய் ஊத்தி கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருக்க கொட்டையை ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப இந்த பலாசோலையில இருக்க கொட்டையெல்லாம் எடுத்தாச்சு. இதை நம்ம இப்ப சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பலாப்பழத்தோட ஸ்வீட்டை பொறுத்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிற அளவு மாறும். நீங்கள் வாங்குகிற பலாப்பழத்தோட ஸ்வீட் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நெய் சூடான பிறகு நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம முந்திரியை சேர்த்துப்போம். இப்போ முந்திரி நல்ல பொன்னிறமா வறுத்துட்டோம் பாருங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். முந்திரி வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து திராட்சையும் நல்லா நம்ம வறுத்தாச்சு. இதையும் எடுத்துடலாம். முந்திரியும் திராட்சையும் நம்ம இந்த நெய்ல வறுத்தோம். அதே நெய்ல நான் இந்த ரவையை அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்போ அந்த நெய்யில் ஃபஸ்ட்டு நான் பலாசோலையை போட்டு நான் ஏன் வறுக்கலைன்னா அது கொஞ்சம் குழப்பா இருக்கும். அதை போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரவையை ரோஸ்ட் பண்ண முடியாது. அதனால ஃபஸ்ட்டு ரவையை ரோஸ்ட் பண்ண பிறகு அடுத்தது நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதுக்கப்புறமா நம்ம பலாசோலையை போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரவையை நம்ம ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது ஏற்கனவே வறுத்த ரவை தான். சும்மா அந்த நெய் ஃபுல்லாக இந்த ரவையில் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டா போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ரவை வறுத்த அதே கடாயில் நான் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பலாசோலை துண்டுகளை சேர்த்துக்கலாம். இந்த பலாசோலையை நம்ம நெய்யில் வதக்கிறதுனால ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை நல்லா வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, கொஞ்சம் சுருண்டு வந்திருக்கு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஆற வச்ச பிறகு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பலாசோலையை நெய்யில் வதக்கின அதே கடாயில் இப்போ நான் 1 கப்பு தான் ரவை எடுத்தேன். அதே கப்பில் நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்க போகிறேன். 2வது கப்பு இதில் இருக்க தண்ணியோட சேர்த்து 2.5 கப்பு தண்ணி. ஏன் இந்த தண்ணி இந்த மாதிரி கலரில் இருக்குன்னா, பலாசோலையை மிக்சியில் அரைச்சிருந்தேன். அதை அரைச்சி எடுத்த விழுதில் அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் கலக்கி எடுத்துக்கிட்டேன். அதுதான் இதையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியிலே நம்ம 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நான் எதுக்காக நான் இந்த தண்ணியில் நெய் சேர்த்துக்கிறேன்னா, ரவை ஒன்னோட ஒன்று ஒட்டாத நல்லா தனியாக பிரிஞ்சு முழுசாக நல்லா நெத்தாக இருக்கும். ரவை சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அதனால தான் இதில் சேர்க்குறேன். நான் இது கூட ஒரு பிஞ்ச் எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். நான் இது ஃபுட் கலர் தான். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம மீடியமில் தான் நம்ம வச்சு ரவையை போடணும். இந்த ரவையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ரவையை சேர்க்கக்குள்ள கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி ஆகிடும். இந்த பலாசோலை பியூரியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ ரவை வெந்த பிறகு நம்ம இந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க சர்க்கரை நல்லா வந்து இலகி வருது. கட்டி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து கலக்கிட்டே இருக்கணும். இப்போ ரவை வந்து நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்க. சர்க்கரை எல்லாமே சேர்த்தாச்சு. மீதி இருக்க நெய் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும். கிண்டக்குள்ளே பலாசொலையோட வாசனை வந்து நல்லா வருது. இப்போ நம்ம கடைசியா முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பலாப்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கு. இது எப்போ சாப்பிடணும் போல இருக்கு. நான் இப்போ எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரவையோட டெக்ஸ்டர் பார்த்தீங்கனாலே தெரியும். குழையாத நல்லா வந்து முழுசாக இருக்கு ரவை. இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கு. அந்த சாப்பிட்டோடனே அந்த பலாப்பழத்தோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. இது கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இது இந்த சீசனில் வந்து கிடைக்கக்கூடிய பழம் இது. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.